ஓம் சக்தி. சென்னையை சேர்ந்த பெண் ஒருவரின் மகன் பிறந்ததிலிருந்தே எழுந்து நடக்காமல் செயல்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறான். அவர்கள் பல வைத்தியமெல்லாம் பார்த்து இந்த பையன் பிழைக்க மாட்டான், இருந்தால் ஒரு 3 மாதம் தான் இருப்பான், ஒரு 6 மாதம் தான் இருப்பான், நல்லா கெடுவு கட்டுறாங்க. கடைசியாக அவங்க அம்மாட்ட வர்றாங்க. அம்மா சொல்கிறாங்க, உன் மகன் உனக்கு கொல்லி வைப்பான் போ அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்கிறாங்க, அவன் வாழ்க்கையில் முதல் அடி எடுத்து நடக்க ஆரம்பித்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்தோஷமாக அந்த பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க. சில வருடங்கள் ஆன குழந்தை அது. இப்போ அன்றே மாலை அவர் தந்தை ஏதோ கணக்கு எழுதியோ டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுதோ அதுவரை நடக்காத அந்த குழந்தை தானே எழுந்து வந்து தன் தந்தையை பிடித்து கொண்டு நின்றது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு ஒரு வருடம் நன்றாக இருந்த அந்த சிறுவன் மறுபடியும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்கே அவன் இறந்து விட்டான். டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, வீட்டுக்கு கொண்டு போய் இந்த பிணத்தை அடக்கம் செய்யலாம் என்று அவர் எல்லோரும் காரில் வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த சிறுவனின் தாய், வேண்டா வீட்டுக்கு நேராக மருவத்தூர் வாங்க போய் அம்மாவை பார்க்கணும் அப்படி சொல்லு. என்னம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கதா, செத்து போய் போனாது, இப்போ அடக்கம் பண்ணவன அதட்டு போட்டு மருவத்தூர் போகலாம்ங்கிற, ஏன் போய் அம்மாவை தொந்தரவு பண்ணுற அப்படிங்கிறேன். இல்லை இல்லை, மருவத்தூர் தான் போகணும் அப்படின்னு அதை அடமாக சொல்லாமல் வேறு வழி இல்லாமல் காரை மருவத்தூர் கூட்டாங்க. ஆன்மீக மண்டபத்தில் கொண்டுட்டு வந்து அந்த தாயையும் அந்த இறந்து போன அந்த சிறுவன் அதை மடியில் படுத்துருக்குது. எல்லாம் உப்பி போச்சு உடம்பெல்லாம். இட்டு போட்டு அந்த குழந்தையின் தகப்பன், சரி நான் தொண்டு செய்ய போகிறேன்னு சொல்லி அழுங்காமல் அந்த இடத்தோட்டு நழுவிடுறாருங்க. இந்த நிலையில் இதற்கு பெண்ணிற்கு தெரிந்த டாக்டர் ஒருவர் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ண போகிறார். இப்போ அந்த அம்மா அந்த டாக்டர் கேட்குறாங்க, டாக்டர் நானும் கூட ஒருத்தங்களா பாத பூஜைக்கு அப்படின்னு. வாமா, நான் எதுவும் கேட்க போகல, சும்மா நான் ஆசீர்வாதமாக தான் போகிறேன், வாமான்னு கூப்பிட்றேன். உடனே இந்த அம்மா அந்த இறந்து கிடக்கும் அந்த சிறுவனை எடுத்துக்கொண்டு பாத பூஜைக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போடி இந்த பெண் அம்மாவிடம் எதுவும் கேட்கவில்லை. அந்த பிணமாக கிடக்கும் அந்த சிறுவனை அம்மாவும் படுக்க வைத்து விட்டார்கள். அம்மா அவர்களை அந்த பிணமாக கிடக்கும் சிறுவனை பார்க்கின்றார்கள். பார்த்த பின்னால் அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றார்கள், நீ போய் தொண்டு செய், பிறகு நான் உன்னை கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா வெளியே நாகபீடத்தில் இன்னும் எலுமிச்சம்பழ விளக்கு போடும் இல்லைங்களா, அதையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தன்னை மறந்த நிலையில் அவர்கள் சுமார் 20 நிமிடங்கள் கடந்து தொண்டு செய்து கொண்டு இருக்கும் பொழுது செக்யூரிட்டி ஒடியாந்து, அம்மா உங்களை கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே அந்த அம்மாவும் அறக்க பறக்க ஓடுறாங்க. அங்கே அருள்கூடத்துக்குள்ள போனால் அதுவரை பிணமாக கிடந்த அந்த பெண்ணின் மகன் இப்பொழுது அம்மாவின் தொடையை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றான் அருள்கூடத்துக்குள். அந்த தாயினுடைய மகிழ்ச்சியை சொல்லவும் வேண்டுமா சக்திகளை? அந்த குழந்தைக்கு இப்பொழுது 10 வயதுக்கு மேலாகிறது. இந்த நிகழ்ச்சியை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிரபாவதி என்பவர்கள் கூறினார்கள். ஓம் சக்தி.